அனைவருக்கும் வணக்கம். சக்தி விரதம். நவராத்திரி என்பது ஆன்மீக ஆர்வலர்களுக்கு மட்டுமன்றி சாதாரண மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பாடத்தை கற்பிக்கிறது. மனிதர் வாழ்வின் தடைகளை தாண்டி வெற்றி பெற தைரியத்தின் அடையாளமான துர்க்கையை வழிபட வேண்டும். அதை போன்று வாழ்வில் அமைதியையும் செழிப்பையும் பெற லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அறிவை பெறுவதற்காக சரஸ்வதியை வணங்க வேண்டும். இந்த மூன்றும் ஒரு முழுமையான உலக வாழ்க்கைக்கு அவசியமானவை. உண்மையில் நாம் வணங்கும் போது நமக்குள் இருக்கும் சக்தி தூண்டப்படுகிறது. நவராத்திரியுடன் தொடர்புடைய சில ஆன்மீக நடைமுறைகள் இருக்கின்றன. அதாவது விரதம் இருத்தல், அம்மன் பாடல்களை பாடுதல் போன்றவை அடங்கும். ஆயுத பூசை அன்று ஒருவரின் வாழ்வாதாரத்திற்கான ஒருவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வழிபடுவதுதான் ஆயுத பூசையின் சிறப்பு. இது ஒருவரின் கடமைகளை நிறைவேற்ற உதவியதற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பதாகும். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று சரஸ்வதியின் ஆசீர்வாதங்களை பெற பக்தர்கள் பூசை செய்தார்கள். அன்று வித்தியாரம்பம் பாடசாலைகளில் செய்யப்படும். வித்தியாரம்பம் என்பது அறிவாற்றலை பெறுவதற்கு தொடங்கும் நாளாகும். குழந்தைகள் கேள்வி கேட்க இந்நாளில் தான் ஆரம்பிப்பார்கள். இசைக்கருவிகளையும் இந்த நாளில் கேட்க தொடங்குவார்கள். நாமும் நவராத்திரியை முறைப்படி வணங்கி வரங்கள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.